தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சென்னையில் நிறுவ வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பல்வேறு முக்கிய தேவைகள் குறித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சென்னையில் நிறுவ வேண்டும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய அளவில் கல்வித்துறையில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருவதாகவும், குறிப்பாக தடயவியல் குற்றங்களை கண்டறிவதில் தென்னிந்திய அளவில் தமிழ்நாடு மிக மிக முக்கிய பங்காற்றி வருவதாகவும், இந்த குற்றங்களை கண்டறிந்து பல்வேறு வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள இந்த தடயவியல் துறையில் முன்பு 10 ஆண்டுகள் தான் பணியாற்றியுள்ளதை குறிப்பிட்டுள்ள முனைவர் தொல் திருமாவளவன், இதுபோல இன்னும் பலர் தடயவியல் துறையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்றால் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சென்னையில் நிறுவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.